மருத்துவ படிப்புக்கான 7.5% இடஒதுக்கீட்டை அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கும் ஏன் வழங்கக்கூடாது என்பது குறித்து பதிலளிக்குமாறு தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியுள்ளது. நீட் தேர்வு எழுதி தேர்ச்சி பெறும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு தமிழகத்தில் உள்ள மருத்துவக் கல்லூரிகளுக்கான கலந்தாய்வின் போது 7.5% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு வருகிறது. இதன் மூலம் அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் பலரும் பயனடைந்து வருகிறார்கள். இந்நிலையில் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கும் 7.5% இடஒதுக்கீடு வழங்கக் கோரி ராமநாதபுரத்தைச் சேர்ந்த பூபேந்தர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கும் இடஒதுக்கீடு வழங்க வேண்டிய நேரம் இது என்பதால் பள்ளி கல்வித்துறை இதுபற்றி பரிசீலிக்க வேண்டும் என்றார். இதுபற்றி பள்ளி கல்வித்துறை செயலாளர் விளக்கம் அளிக்க வேண்டும் என உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை ஒத்திவைத்தனர். முன்னதாக ராமநாதபுரத்தில் அரசு மேல்நிலைப் பள்ளியே இல்லை என்று தெரிவிக்கப்பட்டதால் அங்கு அரசு மேல்நிலைப் பள்ளியை தொடங்க வேண்டும் என்றும் அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இது தவிர தாலுகா தலைநகரங்களில் அரசு உயர்நிலைப் பள்ளி, மேல்நிலைப் பள்ளிகளை அரசு அமைக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காணத் தவறாதீர்கள்.